ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பிரண்டை துவையல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, பிரண்டை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி, அப்புறமா உளுந்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகா, அப்புறமா கொஞ்சோண்டு காயப்பொடி. இது எல்லாத்தையுமே நம்ம இனி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கிடலாம். அப்புறமா ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு லைட்டாக பொரிய ஆரம்பித்தோடனே இஞ்சி வெள்ளை கூட போட்டு அதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அடுத்தால வத்தல் போட்டிருக்கேன். வத்தலையும் வறுத்து எடுத்தாச்சு. வத்தலையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ அதே சட்டியில் தேங்காயை போட்டிருக்கேன். தேங்காய் கூட கொஞ்சோண்டு காயப்பொடி, எடுத்து வச்சுருக்க புளி, இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடணும். காயப்பொடியும் புளியும் சேர்த்து இந்த தேங்காய் கூட நல்லா அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இனி இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இனி இது கூட தேவையான அளவு உப்பம் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான கை கால் மூட்டு வலி, குறுக்கு வலி எல்லாத்துக்குமே நல்ல மருந்தாக இருக்கக்கூடிய பிரண்டை துவையல் ரெடி ஆயிரும். இது நம்ம கை கால் மூட்டு வலி, குறுக்கு வலி, இடுப்பு வலி எல்லாம் உள்ள எழுதெல்லாம் சாப்பிட்டாகி நல்ல ஒரு பர்ஃபெக்டான மருந்தாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரண்டை துவையல் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சுவையான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி. இதை சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையலுக்கு ரெடி பண்ணும்போது எல்லாம் வதக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஏன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் நிறைய விட்டு அந்த பிரண்டையெல்லாம் நிறைய எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்தால் தான் நமக்கு அது நாக்கில் அந்த என்ன சொல்கிறது, நாக்கில் அந்த ஊறல் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. சுவையான, ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.